அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே, இன்று இந்த மன்றத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு போதை. இன்று உலகம் முழுவதும், குறிப்பாக இளைஞர்களிடையே மிகப்பெரிய சவாலாக இருப்பது போதைப் பொருள் பழக்கம். மது, கஞ்சா, ஹெராயின், அபின், மெத்தாம்பெட்டமின், கொக்கைன், போதை மாத்திரைகள், மருத்துவ நோக்கமின்றி பயன்படுத்தப்படும் ஊசி மருந்துகள், நிக்கோட்டின் சார்ந்த பொருட்கள் மற்றும் பிற போதைப் பொருட்கள் ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சீரழித்து வருகின்றன. இஸ்லாம் மனிதனின் மார்க்கம், உயிர், அறிவு, சந்ததி, செல்வம் ஆகிய 5 அடிப்படை நோக்கங்களை பாதுகாக்கிறது. போதை இவற்றுள் பலவற்றை அழித்துவிடும். எனவே அது இஸ்லாமில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக குர்ஆனின் எச்சரிக்கை. அல்லாஹ் கூறுகிறான், 5வது அத்தியாயம் 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லமு ரிஜ்ஸு மின் அமலிஷ் ஷைத்தானி ஃபஜ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, சூதாட்டம், மது, குறிக்கேட்பது இவையெல்லாம் ஷைத்தானின் அசுத்தமான செயலாகும். எனவே அவற்றை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வசனம் மதுவை பற்றி கூறினாலும் அறிவை மயக்கும் அத்தனை போதைப் பொருட்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என்று அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு முஷ்கிரின் ஹம்ரு வ குல்லு ஹம்ரின் ஹராமுன். போதையை உண்டாக்கும் ஒவ்வொன்றும் மதுவாகும், ஒவ்வொரு மதுவும் ஹராமாகும். சஹீஹ் முஸ்லிம். மேலும் கூறினார்கள், எதன் அதிக அளவு போதையை உண்டாக்குமோ அதன் சிறிய அளவும் ஹராமாகும். அபூ தாவூத், திருமதி, சஹீஹ். இதனால் கொஞ்சம் தானே பயன்படுத்துகிறேன் என்ற காரணம் இஸ்லாமில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த பானமாக இருந்தாலும் அவை போதையை ஏற்படுத்துமானால் அவை அனைத்தும் ஹராமாகும். இரண்டாவதாக, போதை ஷைத்தானின் ஆயுதம். ஆம் சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்க பல்வேறு ஆயுதங்கள் உண்டு. அதில் மிகப்பெரிய ஆயுதம் இந்த போதையே. அல்லாஹ் கூறுகிறான், 5வது அத்தியாயம் 91வது வசனம், இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ வ யுஸத்தகும் அன் ஸிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். ஷைத்தான் மதுவின் மூலம் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்த விரும்புகிறான். மேலும் அல்லாஹுவை நினைப்பதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை விலக்க விரும்புகிறான். சிந்தித்து பாருங்கள், இன்று ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய இந்த சமூகம் பல பிரிவினையும் பகைமையும் அதிகமாக கொண்டுள்ளது. தொழுகையும் இல்லை. ஏனென்றால் இந்த போதையே என்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, போதையின் தீமைகள் மற்றும் அதனால் ஏற்படும் விபரீதங்கள். மார்க்கத்தில் தொழுகையை விட்டுவிடுதல், குர்ஆனை மறத்தல், துஆவிலிருந்து விலகுதல், பாவங்களை சாதாரணமாக கருதல் ஆகிய இபாதங்களை விட்டு விடுகிறோம். மேலும் உடலில் மூளை பாதிப்பு, இதய நோய்கள், கல்லீரல் பாதிப்பு, மனநலை கோளாறு, உயிரிழப்பு வரை செல்லும் ஆபத்து, குடும்பத்தில் பெற்றோரின் வேதனை, மனைவி குழந்தைகள் பாதிப்பு, குடும்ப வன்முறை, விவாகரத்து, மேலும் சமூகத்தில் சண்டை, திருட்டு, விபத்துக்கள், குற்றஞ்செயல்கள் போன்ற பல்வேறு தீமைகளை அடிப்படையே இந்த போதை. அதனால் சொல்வார்கள், போதையே தீமைகளின் தாய். ஒருவனிடத்தில் போதை பழக்கம் வந்துவிட்டால் அவன் எந்த விதமான
பாவங்களையும் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலும் ஒரு பாவம் பல பாவங்களுக்கு வழிவகுக்கும். போதை பழக்கத்தில் சிக்கிய ஒருவர் பொய் பேசலாம், திருடலாம், தொழுகையை விடலாம், குடும்பத்தை புறக்கணிக்கலாம், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம். அதனால் போதை அனைத்து தீமைகளுக்கும் கதவாக மாறிவிடுகிறது. நான்காவதாக, இஸ்லாம் நண்பனை தேர்வு செய்யும் விஷயத்தில் எச்சரிக்கை செய்கிறது. இன்று பல பாவங்கள் பழகுவதற்கு நண்பர்களே காரணமாக உள்ளனர். நண்பர்கள் அழைப்பதால், ஆர்வத்தால் அல்லது ஒரு முறை முயற்சி என்ற எண்ணத்தால் தொடங்கும் பழக்கம் பின்னர் அடிமைத்தனமாக கூடும். அப்படியென்றால் நல்ல நண்பர்களை சரியாக தேர்வு செய்தால் இது போன்ற பாவங்களை நம்மால் தவிர்க்க முடியும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அமர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதக்கும் வமை யுகாலில். ஒருவன் தனது நண்பனின் மார்க்கத்தின் மீது இருப்பான். எனவே யாரை நண்பனாக எடுக்கிறான் என்பதை கவனிக்கட்டும். அபுதாவுத் திருமதி ஹசன். என்ன அர்த்தம்? ஒருவனின் நண்பன் நல்லவனாக இருந்தால் இவனும் நல்லவனாக இருப்பான். தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்கு அழைப்பான், மார்க்க வகுப்புகளுக்கு அழைப்பான். அதுவே கெட்டவனாக இருந்தால் தீமைகளின் பக்கம்தான் அழைப்பான். அதனை இன்று நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக, இந்த போதையிலிருந்து எப்படி மீளுவது? அதற்கான வழிகள் என்ன? போதையிலிருந்து மீள விரும்புபவர்களுக்கு இஸ்லாமே நம்பிக்கையின் மார்க்கமாகும். அல்லாஹ் கூறுகிறான், 39 அத்தியாயம் 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தகூது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கே அநீதி செய்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எவ்வளவு மிகப்பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே மீளுவதற்கான வழிகள்: உண்மையான தௌபா, 5 வேளை தொழுகையை பேணுதல், குர்ஆன் ஓதுதல், குடும்பத்தின் ஆதரவு பெறுதல், தேவையானால் மருத்துவ மற்றும் மனநல மறுவாழ்வு சிகிச்சை பெறுதல். 6வதாக, பெற்றோருடனும் சமூகத்தோடும் மற்றும் பிள்ளைகளோடும் அன்பாக உரையாடுங்கள். அவர்களை மதர்சா மற்றும் பள்ளிகளோடு இணைத்து பேணுங்கள். மேலும் விளையாட்டு, கல்வி, நல்ல சூழல் ஆகியவற்றில் ஈடுபடுத்துங்கள். இதன் மூலம் அவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படலாம். அன்பானவர்களே, போதை மனிதனின் அறிவையும் உடலையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் மற்றும் மறுமை வாழ்க்கையும் பாதிக்கும் மிகப்பெரிய தீமையாகும். அல்லாஹ் நமக்கு அளித்த ஆரோக்கியத்தையும் அறிவையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுக. உங்கள் கைகளாலே உங்களை அழிவில் பக்கம் தள்ளிக்கொள்ளாதீர்கள். எனவே நமது கைகளாலே நமது அழிவில் பக்கம் போடக்கூடாது. இறுதியாக துஆ செய்தவர்களாக, அல்லாஹ்வே, முஸ்லிம் இளைஞர்களை போதைப் பொருட்கள் மற்றும் மதுவிலிருந்தும் பாதுகாப்பாயாக, அவர்களின் நிலையை சீர்படுத்துவாயாக மற்றும் போதை பழக்கத்தில் சிக்கியவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு நிவாரணம் மற்றும் குணமளிப்பாயாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர் ஷாக்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் பேசிட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஆனா வார்த்தைகளை தடுமாற்றம் இதுதானே இல்லையா? தமிழ் வார்த்தைகளே தடுமாற்றம் இருக்குது. முதல் மன்றம் அப்படிங்கும்போது முதல் மன்றத்துல தடுமாற்றங்கள் வரதான். இருந்தாலும் நீங்க நல்ல பயிற்சி எடுத்தால் கண்டிப்பா மாற்ற முடியும். ஒன்று. ரெண்டாவது, குர்ஆன் வசனங்கள் நிறைய பிழைகள். குர்ஆன் வசனங்கள் முன்னாடியே கொடுத்தாச்சா இல்லையா?
நல்ல குரான் ஓதக்கூடிய மாணவர் தானே, யார் தப்பு நினைச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ அதாவது குரான் வசனங்கள் நல்லா பார்த்துக்கணும். கையில குறிப்பு இருக்குது, தேவைப்போ பார்க்கலாம். அப்படிங்கும் போது குரான் வசனங்கள் பல முறை நீங்க சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று வாசிக்க தெரியல, உங்களுக்கு நம்ம எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோமா இல்லையா, அடுத்த முதல் கொடுக்குது. ஒரு வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், என்கிட்ட வந்து நீங்க கேட்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பேசாலும் சரி, வரக்கூடிய காலங்களும் சரி, குரான் வசனங்களை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நம்மளை சொல்லி குரான் வசனத்தை சொல்லணும். நம்பர் ஃபர்ஸ்ட் சொன்னாரா, சொன்னீங்களா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அடுத்தடுத்த மன்றங்கள் இதோட இந்த என்ன பண்ணணும், நல்லா முயற்சி செய்யும். இதையே நல்லா படிச்சு பாருங்க. பேசக்கூடிய டாபிக் அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஓகே, அடுத்த பேச்சாளராக இந்த மன்றத்துடைய இரண்டாவது பேச்சாளர் மறுமை கீழ தலைப்பில் மாணவர் முகமது சல்மான், இந்த மன்றத்துடைய பொருளாளர் உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நாம் அனைவரும் இந்த மூன்றாவது மன்றத்தில் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு மறுமை. அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக எடுத்துரைக்கும் விஷயங்களில் ஒன்றுதான் மறுமை. ஏனென்றால் மறுமையை மறந்த மனிதன் பாவங்களில் மூழ்கி விடுவான். மறுமையை நினைத்து வாழ்பவனே தன்னை திருத்திக் கொள்வான். அந்த அளவுக்கு மறுமை சிந்தனை என்பது ஒரு மனிதனை சரி செய்வதற்கு முக்கிய அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆம் சகோதரர்களே, நாளை மறுமை நாளுக்காக நாம் என்ன தயாரித்து வைக்கின்றோம்? இந்த உலக வாழ்வுக்காக எதையோ செய்கின்றோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றோம், வீடுகளை கட்டுகின்றோம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை அனைத்தையும் வாங்குகின்றோம். இந்த உலக வாழ்வுக்காக அனைத்தையும் செய்கின்றோம். ஆனால் நாளை மறுமைக்காக நீங்களும் நானும் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் சகோதரே? சற்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் இந்த உலகத்தையும் மறுமையை பற்றி கூறினான் என்று பாருங்கள். முதலாவதாக, இந்த உலகம் தற்காலிகமானது, மறுமைதான் நிரந்தரமானது. அல்லாஹ் கூறுகிறான், ஒமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா இலாலஹும் வலஇப வ இன்னத் தராவுல் ஹைரத் லஹிய ஹயௌன லவ் கானூ யஅலமூன். உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. மனிதன் இந்த உலகில் 60 ஆண்டுகளிலிருந்து 70 ஆண்டு வரை தான் வாழ்வான். ஆனால் மறுமை வாழ்க்கை அப்படி அல்லதல்ல. மறுமை வாழ்க்கை நிரந்தரமற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் இந்த உலகில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் பின்னர் சென்றுவிடும் பயணியை போன்றவன் என்பதாக கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் ஒரு மரத்தின் நிழலை பெறும் பயணியை போன்றதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சிந்தித்து பாருங்கள், நாமும் சில இடங்களுக்கு சென்றுகின்றோம், மர நிலத்துக்காக ஓய்வெடுக்கின்றோம். ஒதுங்கிய இடத்திலேயே நாம் நின்று விடுவோமா? இல்லை சகோதரர்களே, அந்த இடத்திலிருந்து சற்று முன்பதாக கிளம்பி விடுவோம். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமற்றதாகும். இரண்டாவதாக பார்த்தால் மரணம் மறுமைக்கான முதல் வாசலாகும். அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை ருசித்தே தீருவார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஐயாமன் தகூனு எதிரிக்குமுல் மௌத வல கூத்தும் ஃபீ புரூஜிக்கும் முஷயத்தா. மரணம் என்பது அனைவருக்கும் வரும். ஏன், அரசனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, ஏன் இளைஞனாக இருந்தாலும் சரி, மரணத்தை அனைவரும் அடைந்தே தீர்வார்கள்.
மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ஸிரு திக்ரஹு ஹாதிஹில் லதைத், இன்பங்களை அழைக்கிக் கொள்ளும் மரணத்தை நீங்கள் அனைவரும் நினைவு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஏன் சஹாபாக்கள் நிலைமை எவ்வாறு இருந்த சகோதரர்களே? நம்ம எல்லாம் தெரிந்த நபிமார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கண்டாலே அழுகுவார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால், கபர் தான் மறுமையின் முதல் நிலையம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை நினைத்து அழுவார்கள். மூன்றாவதாக பார்த்தால் கபரின் வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் கபர ஊலி மஆதில் கைர், கபர் தான் மறுமையின் முதல் வீடாக இருக்கும். அந்த கபரில் மொத்தம் 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக்க, உனது ரப்பு யார்? மா தீனுக்க, உனது மார்க்கம் என்ன? மன் நபியுக்க, உனது நபி யார்? இந்த கேள்விக்கு பதில் மனப்பாடத்திலிருந்து வராத சகோதரர்களே, ஈமானோடு அமலோடு வாழ்ந்தவருக்கு தான் அல்லாஹ் அந்த பதிலை சொல்ல வைப்பான். இதில் வெற்றியடைந்தால் நாளை மறுமையில் நாம் வெற்றியடையலாம். இதிலே நம்ம தோற்று போய்விட்டால் அப்ப நம்ம கை சேதமாகிவிடும் சகோதரர்களே. நான்காவதாக பார்த்தால் மறுமை நாளின் விசாரணை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை மறுமையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையை குறித்து அவர்கள் செய்த விசாரிக்கப்படும். அது ஒரு அணு அளவு இருந்தாலும் சரி. அல்லாஹ் கூறினான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அது பதிவு செய்யப்படும். அதுவே ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அது பதிவு செய்யப்படும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தஜிது கதம அப்த யௌமுல் கியாமா ஹத்தா யஸ்அல அனில் ஹம்ஸ். 5 விஷயங்களை குறித்து நாளை மறுமையில் கேட்கப்படும். அதுக்கு பதில் அளிக்காவிட்டால் அடியார்களின் கால் அந்த இடத்திலிருந்து நகராது. அந்த 5 விஷயங்கள் என்ன சகோதரர்களே? முதலாவதாக பார்த்தால், உன் ஆயுளை நீ எதிரை செலவிட்டாய். இரண்டாவதாக இளமை பருவத்தை எதிரை கழித்தாய். மூன்றாவதாக செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய். நான்காவதாக அதை எதிரில் செலவிட்டாய். ஐந்தாவதாக பார்த்தால் அறிவின்படி அமல் செய்தாயா என 5 கேள்விகள் கேட்கப்படும். இதுக்கு நம் பதில் என்னவாக இருக்கும் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். ஐந்தாவதாக பார்த்தால் மீசான், நன்மை தீமையின் தராசு. அல்லாஹ் கூறினான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. மீசான் நன்மைகளின் எடை அதிகமாக இருந்தால் வெற்றி அடையலாம். அதுவே தீமைகளின் எடை அதிகமாக இருந்தால் மிகப்பெரிய இழப்பு தான் சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள், நமது நன்மைகளை கணக்குமா இல்ல கணக்காதா? அப்படியாக இருந்தால் நம்ம அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். ஆறாவதாக பார்த்தால் சிராத் பாலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகத்தின் மீது சிராத் பாலம் அமைக்கப்படும். மக்கள் அவர் செய்த அமலுக்கு ஏற்ப அனைவரும் அதை கடப்பார்கள். சிலர் மின்னல் வேகத்திலும், சிலர் காற்று வேகத்திலும், சிலர் ஓடும் குதிரை வேகத்திலும், சிலர் இன்னும் விழுந்தே விடுவார்கள். இந்த இடத்தில் நாம் சாதாரணமாக கருத முடியாது. நாம் செய்த நல்ல அமல்களுக்கு ஏற்றதான் நம்ம பாலத்தை கடக்க உதவியாக இருக்கிறது. ஏழாவதாக பார்த்தால் சொர்க்கமும் நரகமும். நல்லடியார்களுக்காக சொர்க்கமும் கீழ்ப்படியாதவர்களுக்காக நரகமும் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் கூறினான், ஃபமன் ஜூஸில அனின் நார ஃபதுகுலல் ஜன்னah வகத் ஃபாஸ. உண்மையான வெற்றி என்பது பெரிய வீடு அல்ல, பெரிய பதவி அல்ல, மாறாக நரகத்திலிருந்து பாதுகாப்பது, சொர்க்கத்திற்குள் நுழைவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஅததிரு லி அதாப ஸாஹித் வமா ஐனத் தாவூத வலா உதுனு சமியன் வலா ஹதப அலா கல்பி பஷீர். புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய நல்லடியார்களுக்காக எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் நினைத்து பார்க்காத அந்த அளவுக்கு நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைக்கின்றேன். அந்த சொர்க்கத்தில் நாம் அடைய இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். மேலும் 8ஆவதாக பார்த்தால் மறுமைக்காக தயாராவது எப்படி? அல்லாஹ் கூறினான்,
وَتَزَوَّدُوا وَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى தயாரிப்புகளே உங்களது சிறந்த தயாரிப்பு தக்வா இறையச்சம், அதனை சரி செய்து கொள்ளுங்கள். மறுமைக்கான சிறந்த தயாரிப்புகள் 5 வேளை தொழுகை, குர்ஆன் ஓதுதல், பெற்றோருக்கு நன்மை செய்தல், உறவுகளை பேறுதல், தானம் தர்மம் செய்தல், ஹலாலான உணவு, பாவங்களுக்கு தௌபா, மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றுதல். எனவே அன்பானவர்களே, மகிமை நினைக்கும் மனிதன் தொழுகையை விடமாட்டான், பொய் சொல்ல மாட்டான், வட்டி லஞ்சம் அநியாயம் செய்ய மாட்டான், பெற்றோரை மதிப்பான், மக்களுக்கு நன்மை செய்வான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், யௌம லா யக்ஃபரு மாலஹு வலா பனூன இல்லா மன் அதைல்லாஹு பிகல்பி ஸலீம். அந்த செல்வமும் பிள்ளையும் உங்களுக்கு பயனளிக்காது, அல்லாஹ்விடம் தூய்மையான உள்ளத்தோடு வருபவனே வெற்றியாளர் என்று கூறுகிறார். எதை கேட்டமோ அதை நம் வாழ்வில் பயனளித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரும் சொல்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர் சல்மான் மறுமை என்கிற தலைப்பின் கீழ் நல்ல முறையில் பேசுறாரு. ஆனா தமிழ் வார்த்தையில் எந்த குறையும் இல்லை. அவர் பேசின தொனி, கை அசைவுகள் எல்லாமே மாஷா பர்ஃபெக்டா இருந்துச்சு. உரைக்கு மிக 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 முக்கியமா இருக்குது குர்ஆன் வசனங்கள். அவரு மரணம் செஞ்சிருந்த ஜுசுவான 50 ஜுசு இருக்கக்கூடிய வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனங்களும் தப்பு. சல்மான் ஹதீஸ் முதற்கொண்டு தப்பு, வார்த்தைகள் உட்பட்ட விஷயங்கள். மற்றபடி பேச்சு விஷயத்துல மாஷா அல்லாஹ் 90 மார்க் போடலாம், ஐயா அசத்துல 90 மார்க் போடலாம், எல்லாமே கரெக்டா போடலாம். ஆனா குர்ஆன் வசனங்கள்ல நிறைய விஷயம் இதனால ப்ரிப்பரேஷன் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆன் வசனங்களை நீங்க மரணம் செய்யும் சொல்லிருக்கா இல்லையா? மரணம் செய்யும். அஹதத்துல் இபாதி ஸாலிஹீன் மாலாயின்ற ஹதீஸே டோட்டலா கிளாஸ் செய்யுது. குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை என்கிற பயத்தோட சொல்லணும். உலகத்துல ஒருத்தர் சொல்லாத சொல்லும்போது நம்ம பயப்படுவோம். ஏன்னா அவர் கேட்டுருவாரு, நான் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாரு, பயப்படுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் சூதாவுடைய வார்த்தை சொல்லும்போது நம்மளும் நல்லா பர்ஃபெக்டா படிச்சு நம்ம சொல்றோம். மனிதர்களிடையே சில தவறுகள் வரலாம், அதை தாண்டி முழு பயிற்சி கவனம் செலுத்தும். இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு குர்ஆன் வசனங்கள் முழுக்க என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்காம சொல்ற அளவுக்கு நான் போட போறேன். சரியா? ஒரு இது நம்ம லேர்ன் பண்ணுவோம். 9 நிமிடம் 35 செகண்ட் பேசியிருக்கிறார். பரவாயில்ல, நல்ல தொழில அழகான பேசுறார். ஆனால் குர்ஆன் வசனம் என்பது அதிகமாக தற்போதையின் காரணமாக அது ஒரு பெரிய அதிகமாக இருக்கு. வசனத்தோட எண்கள் எதுக்குமே நீங்க சொல்லல, புரிஞ்சு கொடுத்தனா இல்லையா? சூரா குஜராத் அப்படின்னா அந்த குஜராத்துடைய என்னென்ன நீங்க எடுத்து பார்க்கணும். குறிப்பு ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த குர்ஆனை தேடி எடுக்கல என்ன அர்த்தம்? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே கவனிக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம், படிப்பினை. ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த போட்டிகள் எல்லாமே பார்க்கப்படும். ஓகேயா? அடுத்த பேச்சாளராக இந்த மன்றத்துடைய 3வது பேச்சாளர், நேரங்களை வீணாக்காதீர்கள் என்கிற தலைப்பின் கீழ் நமது மன்றத்துடைய செயலாளர் மாணவர் உஸ்தாத் உரைகள் சொல்வான் அழைக்கிறேன். குர்ஆன் வசனங்களை கவனமா பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நேரத்தை வீணாக்காதீர்கள். அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் நேரம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம்,
உடல்நலம் குறைபாடு ஏற்பட்டால் அல்லாஹ்வின் அருளால் மீளலாம். மேலும் ஒரு நிமிடத்தை மீண்டும் பெற முடியாது சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லீம் நேரத்தை மதிப்பு அறிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் முதலாவது விஷயமாக கூறுகிறான், அல்லாஹ் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். எந்த விஷயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அது மிக மகத்துவமிக்கதாக இருக்கும். அல்லாஹ் சூரா அஸ்ரில் கூறுகிறான், வல் அஸ்ர், நேரத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர், மேலும் ஈமான் கொண்ட நற்செயல்களை செய்து சத்தியத்தை போதித்து அதில் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுமைகளை சகித்திருப்பவர்கள் மட்டும் விதிவிலக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி நினைத்து கொண்டால் போதும், அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேலும் இந்த சூரா மனித வாழ்க்கையில் முழு வெற்றி பாதையாக இருக்கும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் நேரம் குறித்து மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் திருமிதி என்கின்ற ஹதீஸ் கிதாபில் அறிவிக்கிறான், லா தஸூலு கதம அப்தி யௌமில் கியாமதி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇ வ அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. கேட்கப்படும் விஷயங்கள், அல்லாஹ் ஆயுளில் எதில் செலவிட்டாய் என்று கேட்பான், இளமை எதில் பயன்படுத்தினாய் என்று கேட்பான், செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், கற்ற அறிவின்படி நடந்தாயோ. அல்லாஹ் மூன்றாவதாக கேட்கிறான், இரண்டு அருக்கொடைகள் மக்கள்கள் ஏமாற்றுகிறார்கள். இரண்டு அருக்கொடைகளில் பெரும்பாலான மக்கள் ஏமாற்று விடுகிறார்கள், ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு நேரம். உடல்நலம் இருக்கும்போது அல்லாஹை வணங்குவதில்லை, ஓய்வு நேரம் கிடைப்பதும் செயல்களில் நற்செயல்களில் ஈடுபடுவதில்லை. அல்லாஹ் நான்காவது விஷயமாக கூறுகிறான், நேரத்தை வீணாக்கும் காரணங்கள். இன்று மனிதன் அதிக நேரத்தை வீணாக்குகிறான். பயனற்ற மொபைல்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது, தேவையற்ற பேச்சுகளை பேசுவது, வீணான வீடியோக்களை பார்ப்பது, தொழுகையை தாமதப்படுத்துவது. அல்லாஹ் கூறுகிறான், உனக்கு அறிவில்லாத விஷயங்களை பின்பற்றாதே, உனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ நிற்காதே. அப்படியானால் ஒரு முஸ்லீம் தேவையுள்ள பயனுள்ள விஷயங்களை மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஐந்தாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர ஒழுங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர ஒழுங்கை பார்த்தால், நேரத்தில் தொழுகுவது, குர்ஆனுடன் வாழ்க்கை, குடும்பத்திற்கான நேரம் ஒதுக்குதல், சஹாபாக்களுக்கு கல்வி போதித்தல், மக்களுக்கு அழைப்பு பணி செய்தல், இரவு தொழுகையில் ஈடுபடுவது என அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகவில்லை. வாழ்க்கையின் நேர ஒழுங்கு இருந்தால், ஆனால் நாமோ அதற்கு முற்றிலும் நேர்மாற்றமாக இருக்கிறோம் சகோதரர்களே. ஆறாவது விஷயம், சஹாபாக்களின் நேர பயன்பாடு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், சூரியன் மறையும் ஒவ்வொரு நாளும் எனது ஆயுள் குறைகிறது, ஆனால் நற்செயல்கள் அதிகரிக்கவில்லை என்றால் அந்த நாளை பற்றி நான் வருந்துகிறேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு நாளை கடந்தாலும் அதில் ஒரு நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் வருந்தக்கூடிய விஷயமாகும். இருந்தாலும் நாமோ எத்தனை வருடங்கள், நாட்கள் மற்றும் வருடங்கள் நம்மை நன்மை செய்யாமலே கழிந்து ஒரு நாளாவது வந்திருக்கிறோமா சகோதரர்களே. ஏழாவது விஷயம், நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றுவது. தினமும் 5 வேளை தொழுகை, குறைந்தது 15 முதல் 20 நிமிடம் வரை குர்ஆன் ஓதுதல், இஸ்லாமிய அறிவை கற்றல், பெற்றோருக்கு உதவுதல், குடும்பத்திற்காக நல்ல முறையில் நடப்பது, தூங்குவதற்கு முன் அன்றைய நாளை நாம் சுய பரிசோதனை செய்தல். எட்டாவது விஷயம், நேரத்தை வீணாக்குவதின் இழப்பு. ஒரு மாணவன் நேரத்தை வீணாக்கினால் அன்றைய கல்வி வீணாகிவிடும். ஒரு வியாபாரி அன்றைய நேரத்தை வீணாக்கினால் அன்றைய பொருளாதாரம் வீணாகிவிடும். ஒரு முஸ்லீம் நேரத்தை வீணாக்கினால் மறுமையின் வெகுமதி இழந்துவிடும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 5 வருவதற்கு முன் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்துவது, நோய்க்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவது, வறுமைக்கு முன் செல்வத்தை பயன்படுத்துவது, வேலை பளுவுக்கு முன் ஓய்வை பயன்படுத்துவது.
மரணத்திற்கு முன் வாழ்வை பயன்படுத்தது. இவை ஏதோ ஒன்று இல்லாதாலும் நம்மால் அமல்கள் செய்ய முடியாத சகோதரர்களே. அல் ஹாக்கிம் ஹசன் என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 9வது விஷயம், நமது வாழ்க்கைக்கான கேள்வி இன்று நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம் சகோதரர்களே. இன்று நாமே கேட்டுக்கொள்வோம் விஷயங்கள். இன்று எத்தனை நேரம் நாம் குர்ஆன் ஓதினோம், எத்தனை நேரம் மொபைல் ஃபோன் வீணாக்கினோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், அல்லாஹ்வை எத்தனை நேரம் நினைவு கூறினோம். அன்பான சகோதரர்களே, நேரம் என்பது அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய அமானிதமாகும், ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. ஒரு நிமிடம் மறுமையில் நமக்காக சாட்சியாகவோ அல்லது எதிராகவோ நிற்கும். இன்று முதல் நேரத்தை மதிப்போம், தொழுகை நேரத்தில் நிறைவேற்றுவோம், பயனுள்ள அறிவை கற்போம், குர்ஆனுடன் வாழ்வோம், மொபைல் மற்றும் பயனற்ற செயல்களை செலவிடும் நேரத்தை குறைப்போம். அல்லாஹ் நமக்கு சரியாக பயன்படுத்தும் அடியார்களாக ஆக்குவானாக. இறுதியாக துவா செய்வதானாக. அல்லாஹ் எங்கள் நேரங்களை பர்க்கத்தளிப்பாயாக. உன்னை நினைக்கவும் உனக்கு நன்றி செலுத்துவதும் உன்னை சிறந்த முறையில் வணங்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. வாழ்நாளை உன் கீழ்ப்படிதலால் நிரப்பிவிடுவாயாக. எங்களுக்கு நல்ல முடிவை வழங்குவாயாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் வீணாக்குவது என்கிற தலைப்பின் கீழ் மாணவர் முசார் வாசித்து சென்றார். சும்மா அப்படியே படிச்சுட்டு போனீங்களா இல்ல பயம் பேசுனீங்க? செய்தி வாசித்து படிக்கு முசார் அப்படியா? குறிப்பு கையில பேலன்ஸா இருந்தாலும் பார்வையில் எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். மனசுல அப்படியே ஓடணும். அந்த பக்கத்துக்கு போறமா டக்குன்னு பார்க்கணும். அப்படி கிட்டா தான் பார்க்கணுமே தெரியல என்ன செய்யக்கூடாது. சல்மான் பேசும்போது பெரும்பாலும் மக்களை பார்த்து பேசினானா, உங்களை பார்த்து பேசினானா, வார்த்தைகள் ஃபுல்லா வந்துச்சா, மனசுல இருந்து வந்துச்சு. வசனங்கள் தப்பு, பட் அந்த பேசின முறைகளை பர்ஃபெக்ட். என்ன செய்யணும்? நல்லா இனியும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் நல்ல முயற்சி எடுத்து போட்டிருப்பேன். அடுத்த இதே மிஸ்டேக் வந்துச்சுன்னா உங்களுடைய முன்னாள் மன்றத்தை எடுத்து பார்ப்பேன். இது மாதிரி 3ஆம் மன்றத்தில் நீங்க பேசுனீங்களா, அதை நோட் பண்றது. அதே ரிப்பீட் ஆச்சுன்னு சொன்னா ஃபைன் போடும் யாரா இருந்தாலும். ஓகேவா? அதனால இன்ஷா அல்லாஹ் சாதாரண விஷயம் கிடையாது. மன்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க படிச்ச கல்வி இப்ப மக்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்களாம் ஸ்கூல்லே தானே. யாரு ஸ்கூல்ல கை தூக்குங்க? ஸ்கூல் இருக்குதா? ஓகே, கைகள் அவங்க மட்டும் ஒரு 7:30 நம்ம சொல்றோம். பொறுப்புதாரி கொஞ்சம் எதிர்த்து பாருங்க. நிறைய பேர் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் கண்ணவார்த்தையே வந்து. சரி, இறுதி பேச்சாளராக இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும் அடிப்படையில் இறுதி பேச்சாளர் அமையும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இறுதி பேசுறாங்க ஷாரிக். போதை பொருளாமா இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் இந்த தலைப்பின் கீழ் ஷாரிக் உரைகள் தொடர்பான அழைக்கின்றோம். பேச்சாளர் சாதம் எடை போட வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் நற்பண்புகள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற வணக்கங்களை கற்பிக்கும் மார்க்கம் மட்டுமல்ல, நல்ல குணநலன்களையும் நற்பண்புகளையும் வளர்க்கும் முழுமையான வாழ்க்கை நெறியாகும். ஒரு முஸ்லிமின் உண்மையான அழகு அவனுடைய நற்பண்புகளில் தான் உள்ளது. நமக்கு நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தில்
உயர்ந்திருந்தார். அதனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். 68வது அத்தியாயம் 4வது வசனம், நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நற்பண்புகளின் எடுத்துக்காட்டாக இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், கான குலுகுல் குர்ஆன், அவர்கள் குணமே குர்ஆனாக இருந்தது. சஹீஹுல் முஸ்லிம். அதாவது குர்ஆன் கூறிய ஒவ்வொரு நற்பண்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதாவது குர்ஆன் கூறிய ஒவ்வொரு நற்பண்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். எதனை இந்த சமூகத்திற்கு கூறினார்களோ அதனை முதலில் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பின்பற்றக்கூடியவராக இருந்தார். நல்ல குணம் ஈமானின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமான அஹ்ஸனுஹும் குலுகா. ஈமானில் முழுமையானவர்கள் யாரென்றால் நற்குணத்தில் சிறந்தவர்களே. நூல் சஹி அபூ தாவூத் திர்மிதி சஹீஹ். அப்படியானால் ஈமான் என்பது வெறுமன தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, நல்ல குணமும் ஈமானின் முழுமையான அடையாளமாகும். சிந்தித்து பாருங்கள், நாம் நற்குணத்தில் எப்படி இருக்கிறோம்? நற்குணம் என்பது உண்மை பேசுதல், பொறுமை, மன்னிப்பது, கருணை, நல்ல வார்த்தை பேசுவது, இவைகள் உள்ளடங்கும். முதலாவது உண்மை பேசுதல். அல்லாஹ் கூறுகிறான், ஒன்பதாவது அத்தியாயம் 119வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மை பேசுபவர்களுடன் இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சோனத்திற்கு வழிகாட்டும். நூல் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் எல்லா நேரங்களிலும் உண்மை பேச வேண்டும். வியாபாரத்தில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, சமூகத்தில் உண்மை என எல்லா நேரங்களிலும். இரண்டாவது பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். அது இல்லை என்றால் அழிவில் சென்று விடுவான். அல்லாஹ் கூறுகிறான், 2வது அத்தியாயம் 153வது வசனம், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். பொறுமை என்பது கோபம் வரும்போது அதனை அடக்க வேண்டும். சோதனையின் போது விதி விஷயத்தில் பொறுமை வேண்டும். மேலும் செய்யும் பாவத்தை விட்டும் உறுதியோடு பொறுமை வேண்டும். மூன்றாவது மன்னிக்கும் குணம். மன்னிப்பு என்பது பிறர் செய்த தவறை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், 24வது அத்தியாயம் 22வது வசனம், வல்யஃபு வல்யஸ்ஃபுஹு. அவர்கள் மன்னிக்கட்டும், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளட்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மக்களால் கல்லெறியப்பட்ட போதும் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். மக்கா வெற்றியின் போது தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார்கள். இது மன்னிக்கும் குணத்தின் உச்சம். நபி அவர்கள்
துன்புறுத்தியவர்களே மன்னித்தார்கள் என்றால் நாம் மன்னிக்கும் விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறோம்? 4வது கருணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். கருணை காட்டுபவர்களுக்கு அர் ரஹ்மான் கருணை காட்டுவான். நாம் பிறரிடம் அன்பு கருணை பாசம் நேசம் காட்டினால் அல்லாஹ் நம்மீது கருணை காட்டுவான். திர்மதி சஹீஹ். யாரிடம் கருணை காட்ட வேண்டும்? பெற்றோர்களிடம், மனைவி பிள்ளைகளிடம், அண்டை வீட்டாரிடம், ஏழைகளிடம், அனாதைகளிடம், விலங்குகளிடம் என நமது சுற்றியிருப்பவர்களிடம் கருணையாக நடக்க வேண்டும். 5வது கோபத்தை கட்டுப்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பலசாலி என்பதாக கூறும்போது, மற்றவர்களை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்துவன் பலசாலி ஆவான். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுங்கள். கோபத்தின் போது நிர்பவராக இருந்தால் உட்காருங்கள், உட்கார்ந்து இருந்தால் படுத்துக் கொள்ளுங்கள், உலு செய்யுங்கள் என்பதாக கோபத்தை அடக்குவதற்கு வழிகளை கூறினார்கள். 6வது அண்டை வீட்டாரின் உரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்துக்ரிம் ஜாரஹ். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புபவர்கள் தனது அண்டை வீட்டாரை மதிக்கட்டும். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். அண்டை வீட்டாரிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும், மேலும் தொந்தரவு கொடுக்க கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும். இதுவே அண்டை வீட்டாரிடம் பேணும் சிறந்த நற்குணமாகும். 7வது நல்ல வார்த்தை பேசுதல். ஒரு முஸ்லிம் பேசுவது தனக்கும் பிறருக்கும் பயனடையும் வார்த்தையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், 2வது அத்தியாயம் 83வது வசனம், வகுலு லின்னாசி ஹுஸ்னா. மக்களிடம் நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் ஹைரன் அவு லியஸ்முத். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புபவர்கள் நல்லதை பேசட்டும், இல்லையெனில் அமைதியாக இருக்கட்டும் என்பதாக கூறினார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். 8வது நல்ல குணத்தின் பலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளின் என்னிடம் மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள் உங்களில் நற்குணம் உடையவர்களே. திருமதி சஹீஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முஃமினின் தராசில் மிகவும் கனமாக இருக்கும் நற்செயலில் நல்ல குணமாகும். அபு தாவூத், திர்மதி சஹீஹ். எனவே இன்று முதல் நாம் உண்மை பேசுவோம்,
வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், கோபத்தை அடக்குவோம். பெற்றோருக்கு மரியாதை செய்வோம், அண்டை வீட்டாருக்கு உதவுவோம், யாரையும் புறங்கூற மாட்டோம், அனைவரிடமும் புன்னகையோடு பேசுவோம். நற்குணம் என்பது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு முஸ்லீமின் அடையாளம். நமது தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல் ஆகியவற்றோடு நல்ல குணத்தையும் இணைத்தால் அல்லாஹுவின் திருப்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் பெறலாம். அல்லாஹ் கூறுகிறான், 16வது அத்தியாயம் 90வது வசனம், இன்னல்லாஹ யஅ்முரு பில்லாஹி இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சானி. நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் நன்மையையும் செய்வதையும் கட்டளையிடுகிறான். இறுதியாக துஆ செய்தவனாக அல்லாஹ்வை சிறந்த நற்பண்புகளை எங்களை வழிநடத்துவாயாக. அவற்றிற்கு உன்னை தவிர வேறு யாராலும் வழிகாட்ட முடியாது. கேட்ட குணங்களை எங்களிடமிருந்து அகற்றுவாயாக. அவற்றை அகற்ற உன்னை தவிர யாராலும் முடியாது. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர் ஷாரிக் இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் சொல்லி கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பேசுகிறாரு. எத்தனாவது படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 6வது வகுப்பு. நான் ஒரு குர்ஆன் வசனங்கள் சொல்லும்போது தெளிவா சொன்னாரா? கரெக்டா நம்பர் சொல்லி குர்ஆன் வசனங்கள் சொன்னாரு. ஹதீஸ்ல 1-2 இடங்கள்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஃபல்யுக்ரி அப்படிங்கிற சொல்ற இடங்கள்ல மிஸ்டேக் ஆச்சு. பட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால நோட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வசனம் எழுதியிருக்கிறாரு, ஒரு பேப்பர்ல இன்னொன்னுல அர்த்தம். வரக்கூடிய காலங்களில் மனநம் செஞ்சுருங்க சாரி, ஓகேவா? சரியா? நல்ல முயற்சி செஞ்சு இறுதி வரை நின்று பயப்படாம பேசியிருக்கிறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆற்றல்களை அதிகரிக்கட்டும். இறுதியாக நம்முடைய மன்றத்துடைய சிறப்பாளைப்பாளராக நம்முடைய ஹக்கீம் சலாஹி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன் அவர்கள் உரை நிறுத்துவார்கள். இது السلام عليكم ورحمة الله وبركاته. சலாம்லாம் ரொம்ப தூய்மா இருக்குமா பதில்? டயர்டாயிட்டீங்களா? إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد.
رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் ஹக் பள்ளியை சேர்ந்த நிர்வாகத்தினர்கள் மற்றும் இமாம் உட்பட அதிலே பங்களிப்பு செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தையும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தையும் அதை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் வல்ல ரஹ்மான் அதிகப்படுத்துவானாக. இந்த முயற்சிகளை எதற்காக நாம் மேற்கொள்கிறோமோ அதற்கான கூலியை நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பல நிகழ்ச்சிகளில் நாம் எல்லாம் கலந்திருக்கோம். அப்படி தானே? பல பயானுக்கு போயிருக்கிறோம், பல ஜும்மா பயான் கேட்டிருக்கிறோம், வேற என்னென்ன பயானுக்கெலாம் நீங்கள் போயிருக்கிறீங்க. JOA மாணவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, கலந்துக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரியான வகுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி யாருமே போயிருக்க மாட்டீங்க. இங்கே போயிருக்கிறதுனா ஷேக் அப்துல்லா ஃபிர்தௌசி போயிருப்பார், இல்லைன்னா மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடியவங்க, ஒரு மதரசாவில் ஆலிம் மதரசாவில் படிக்கக்கூடியவங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, இது போன்ற பேச்சு பயிற்சிகள் லஜ்னத்துல் இஸ்லாஹ் அப்படிங்கிற பெயரில் என்ன செய்வாங்க, எல்லா மதரசாக்களையும் நடக்கும். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் இடத்துல நான் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும், இவன் எப்போ முடிப்பான், என்ன பேப்பரை திருப்பி திருப்பி ஒரு மாணவர் படிக்கும்போது உட்கார்ந்துருக்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எப்போ முடிப்பார், எப்போ போகலாம். ஏன்னா பேசுகிறவருக்கு ஒரு வேலை இருக்குது, உட்கார்றவருக்கு என்ன வேலை. சில மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நோட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க பார்த்தேன். அப்போ உட்கார்ந்துருக்கிறவருக்கு தான் இன்னும் அதிகமான பயன் இந்த இடத்துல இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பேசுகிறவர் பேசுகிறதுல கவனமாக இருப்பார், உஸ்தாத் அதில் கரெக்ஷன்ஸ் மார்க்ஸ் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அதில் பிஸியாக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறோமா இல்லையா, நம்ம எதில் கவனமாக இருக்கணும். அவர் மொத்தம் இன்றைக்கு எத்தனை பேர் பேசியிருக்காங்க, 4 பேர். என்னென்ன தலைப்பு சொல்லுங்க. சரி, நற்பண்புகள் பற்றி பேசியிருக்காரு, அப்புறம் மறுமையை பற்றி பேசியிருக்காங்க, போதையை பற்றி பேசியிருக்காங்க, நேரத்தை வீணாக்காதீங்கன்னு பேசியிருக்காங்க. அப்போ இந்த 4 தலைப்பு ஒரே நாளில் ஒரு ½ ஹவரில் 4 தலைப்புகளில் பல குர்ஆன் வசனம் நம்ம காதுகளில் என்ன செஞ்சுருக்கு. நம்ம எந்த முயற்சியும் பண்ணலை, வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம், அவ்வளோதானே. ஆனால் என்ன செஞ்சுருக்கு, நமக்கு அந்த 4 தலைப்பை பற்றி ஒரு அறிவு நமக்கு என்ன செஞ்சுருக்கு, வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இதில் பேசாதவங்க இருப்பீங்க, அடுத்த வாரம் என்ன செய்வீங்க, இங்கே வருவீங்க. இப்போ வரும்போது உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க, அதுக்கு முன்னாடி திருத்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு யாருக்குன்னா உட்காந்து கேட்குறவங்களுக்கு தான். இதில் அதிகமான பெனிஃபிட் யாருக்கு, உட்காந்து கேட்குற நமக்கு தான். நம்மளை கேட்டோம்ல, இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வாலிபர்களாக இருக்கக்கூடிய சபை. என்ன எல்லாருமே யார், யங்ஸ்டர்ஸ், அப்படி தானே? நம்மளை யங்ஸ்டர்ஸா இல்லை வயசானவங்களா? யங்ஸ்டர்ஸ். அப்போ ஒரு துடிப்பு இருக்கணும்ல, கேட்குறதுல ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், ஒரு என்ன இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடத்துகிறோம், இல்லை ஒரு டர்ஃபுக்கு போகலான்னா இப்படி நம்ம மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்கும், எவ்வளோ பிரைட், எவ்வளோ ஒரு ஒரு உற்சாகம் வருமா இல்லையா? உற்சாகம் எதுக்கு, விளையாடுறது தவறு இல்லை, விளையாடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறக்கும் அதே மாதிரியான உற்சாகம் நம்மள்ட்ட என்ன செய்யணும், இருக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம சொன்னோம்ல, அதிகமாக பயனடையக்கூடியவங்க யாரு, உட்கார்ந்து கேட்குறவங்க தான். எந்த பயானுக்கு நீங்கள் போனாலும் பேசுபவரை விட பயனடைபவர்கள் யார், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் யார், கேட்குறவங்க தான். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அல்லாஹ் ஒருத்தருக்கு அல்லாஹ் கைரன் ஆடிட்டான்னா அவர் என்ன செய்வான், அவருக்கு வீடு கட்டி கொடுத்துருவானா,
இல்லை அவர் விரும்புகிற ஒரு சைக்கிள், ஒரு பைக், இல்லை அவருக்கு பிடிக்கிற வேற ஏதாவது தருவானா? என்ன செய்வான் அல்லாஹ்? என்ன செய்வான்? ல அஸ்மஅஹும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வான் அல்லாஹ்? கேட்க வைப்பான். என்ன கேட்க வைப்பாமா? அல்லாஹ்வை பற்றி கேட்க வைப்பான். சரிங்களா? அல்லாஹ்வை பற்றிய அறிவு எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ, எதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு, நமக்கு எல்லாமே தெரியுமா? பிறந்ததிலிருந்து ஒரு குழந்தைக்கு எல்லாமே தெரியுமா? பிறந்த உடனே ஒரு குழந்தை வந்து குர்ஆனை ஓதுமா? ஓதாது. மார்க்கத்தை படிக்குமா? குர்ஆன் வசனங்கள் தெரியுமா? மார்க்கத்தை பற்றிய அடிப்படை விஷயங்கள் தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன செய்யும்? அல்லாஹ் நமக்கு ஒரு கயிற நாடுனா அதுக்கு அடையாளம் என்னமா? என்ன? அல்லாஹ் அவனை பத்தி முதல்ல நம்மளை கேட்க வைப்பான். அதுக்கான இடத்துல நம்மளை கொண்டு வந்து என்ன செய்வான்? உட்கார வைப்பான். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்குமா இல்லையா? நீங்க பிளான் பண்ணீங்களா? நான் பிளான் பண்ணேன்னா இங்க வரணும்னு? யாரும் பிளான் பண்ணல. அல்லாஹ் நாடாட்டி இங்க வந்திருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் நாடினால் அந்த நாட்டத்தால் நம்ம என்ன செய்யறோம்? இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களை போலவே இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் இருக்காங்கல்ல, இந்த பகுதியில் இருக்கிறாங்கல்ல, இல்லை உங்க மதரசாலை படிக்கக்கூடிய மாணவர்களும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவர்களால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சதா? அல்லாஹ் நாடுனானா? நாடல். அவங்களும் முயற்சி செய்யல. அதற்கு மேலே என்ன இல்லை, அல்லாஹுடைய நாட்டம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்போ நமக்கு அல்லாஹ் நாடி இருக்கான்னா அதை நம்ம எப்படி என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணும். பாரத் யூட்டிலைஸ் பண்ணணும். என்ன, ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. இப்போ இது காம்படிஷன் அடிப்படையில் தான் நம்ம தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா உங்களை என்ன செய்யணும்? ஒரு பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பேச்சு பயிற்சியை கொண்டு வரணும். அப்படித்தானே? நீங்கள்லாம் மாஷா அல்லாஹ் போன வாரத்தினுடைய அந்த வீடியோவை பார்த்தோம், தொடக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்க? சிறப்பாக பேசுகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. ஆனால் கரெக்ஷன்ஸ் எதுக்கு சொல்கிறாங்க? நம்மளை நோக்கடிக்கிறதுக்கு இல்லை, அது புரிஞ்சுக்கணும். நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறது. எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டி இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்? உங்கள் வயசில் நான் நின்றுக்கவே மாட்டேன். ஆமாவா இல்லையா? நின்றுப்போமா? வாய்ப்பே கிடையாது. நான் நிறைய மாணவர்களை பார்த்துருக்கேன், என்னோடு படித்தவங்க, இதே மாதிரி மாணவர் மன்றத்தில் பேசுகிறவங்க, காலேஜ் படிக்கிற வயசில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க, மைக்கை மாட்டிட்டு இப்படி இப்படி பார்ப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, மறுபடியும் மறுசலாம் சொல்லிட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? உட்கார்ந்துருவாங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மனநமாக குர்ஆன் வசனங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அறிவை கொடுத்துருக்கான், அந்த தைரியத்தை கொடுத்துருக்கான், பேச்சு திறனையும் கொடுத்துருக்கான். உங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்கு. அப்போ அதை என்ன செய்யணும்? நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். சொல்லக்கூடிய அந்த கரெக்ஷன்ஸ் என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? எப்படி பயன்படுத்துறது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? முஸ்அப் அப்படிங்கிற மாணவர் பேசினார், நேரத்தை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. அதுல ஒரு சூரா சொன்னார். என்ன சூரா? சூரத்துல் அஸ்ர். வல் அஸ்ர் என்னது? அல்லாஹ் காலத்தின் மேல என்ன செய்யறான்? சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணிட்டு என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமா மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லாருமே யாரு? எல்லோருமே எக்ஸப்ட் சில பேர் தவிர. சில பேர் மட்டும் என்ன இல்லை, வெற்றியினுடைய பாதையிலும் இருக்கிறோம். நஷ்டம் இல்லாம அல்லாஹ் சொன்ன அந்த மற்ற நஷ்டவாளிகள் இருக்காங்களா இல்லையா? அவங்கள மாதிரி கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யணும்? நஷ்டமடையாம இருக்கணும்னா இல்லல்லதீன ஆமனு. அவன் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆமனு, ஈமான் கொள்ளணும். நம்மளாம் படிச்சிருக்கோமா இல்லையா? அர்கானுல் ஈமான் படிச்சிருக்கோமா? ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் படிச்சிருக்கோமா இல்லையா? இப்போ இந்த ஈமான் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஈமானை பத்தி என்ன செய்யணுமா? படிக்கணும். படிச்சிருக்கோமா? கேட்கலாமா? ஏதாவது கேட்டா சொல்லுவீங்களா? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அர்ஷின் மீலா இருக்கு. சில பேர் சொல்றாங்களே எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் அப்படின்னா அது சம்பந்தமா
உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இப்போ நீங்க எப்படி தெளிவா சொல்றீங்க? அர்ஷின் மேல இருக்கான், இதுல என்ன இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத், என்ன செய்யறோம்? ஒரு சாலிஹான அமல்கள் செய்யும். சாலிஹான அமல்கள்னா என்னென்ன இருக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு? தொழுகை, குர்ஆன் ஓதுறது, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு, வேற என்ன இருக்குமா? சதக்கா, பெற்றோருக்கு உதவி செய்தல், அப்புறம் தாவா செய்தல், வேறமா? குர்ஆன் ஓதுறது சொல்லியாச்சு, அவ்வளோதானா? இன்னும் ஏராளமான நல்ல அமல்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வயசுல இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சாலிஹான அமல் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமான கடமையான அமல் என்ன? எங்க தொழுகிறது? எனக்கு தூக்கமா இருக்கு, நான் வீட்லயே தொழுதுட்டேன். சில மாணவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படிதானே? உஸ்தாது கேட்பாங்க, எங்கம்மா தொழுத? வீட்டில் தொழுது. அப்படியா? அப்படி ஏதாவது மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கா? ரசூலா சொல்லியிருக்காங்களா? செஞ்சு காட்டியிருக்காங்களா? இல்லை பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? வீட்டில் தொழுதுக்கப்பா சொல்லியிருக்காங்களா? கண்ணு தெரியாத ஒரு சஹாபி, என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சம்பவம் நம்ம பிடிச்சிருக்கோமா? கேட்டிருக்கோமா? என்ன சொன்னாங்க ரசூல்லா? பள்ளிக்கு வரணும். வாங்க சொல்ற சவுண்டு காது கேட்குதா? நீங்க என்ன செய்யணும்? பள்ளிக்கு தான் வந்து தொழுகு. அப்போ முதல்ல மார்க்கம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஈமான் கொள்ளணும், அடுத்தது நல்ல அமல்கள் செய்யணும். அந்த அமல்கள்ல மிக முக்கியமானது இது தொழுகை. அந்த தொழுகையை எங்க வந்து தொழுகணும்? பள்ளிக்கு. அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பின்னால், அவன் சொன்ன காரியங்களை ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஃபர்ஸ்ட் நீ வந்து உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் கனெக்ட் பண்ற இடம் இது பள்ளிவாசல். ஏன் தெரியுமா? பள்ளியோட ஒருத்தன் கனெக்ட் ஆயிட்டானா அவன் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிடுவான். ஏன்? இது யாருடைய வீடு? பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு போட்டிருக்குல்ல, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. என்ன? அல்லாஹ்வுடைய வீடு இது. என்ன? அவனை இன்றி வேற யாரும் என்ன செய்யாதீங்க சொல்றாங்கல்ல. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரிங்களா? அப்போ அல்லாஹ்வோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட கனெக்ட் ஆகணும்? பள்ளிவாசலோடு கனெக்ட் ஆகணும். பள்ளிவாசலோடு கனெக்ட் ஆனாதான் அல்லாஹ்வோட என்ன செய்ய முடியும்? கனெக்ட் ஆகும். இல்லைன்னா என்னாகும்? என்னாகும்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات. என்ன? சில சந்ததிகள், ஒரு சந்ததிக்கு பின்னால் வரக்கூடிய சில சந்ததிகள் வருவாங்க. அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவாஉ ஸலாத், அவங்க தொழுகையை வீணாக்குவாங்க, பாழ்படுத்துவாங்க. தொழுகை என்ன செய்வாங்க? பாழ்படுத்துவாங்க. வத்தபஉ ஷஹவாத், அப்படி தொழுகையை அவன் வந்து பாழாக்கினான்னா அவன்கிட்ட என்ன இருக்கும்? ஷஹவாத், அவன் இஷ்டத்துக்கு அவன் இருப்பான், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனா இருப்பான். எப்படி இருப்பான்? தொழுகையை ஃபர்ஸ்ட் பாழாக்குவான். அந்த பாழாக்குற குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நீ என்ன செய்யலாம்? பார்த்துக்கலாம். அவங்ககிட்ட என்ன இருக்கும்? மனோ இச்சை இருக்கு, தான் தோன்றித்தனமா இருக்கிறது. அவனுக்கு என்ன தோணுதோ அதை அப்படி செய்யறது. என்ன? ஒரு பாவம் செய்யணும்னு தோணுதா செஞ்சிடறது, கெட்ட நண்பர்களோடு சகவாசம் வைக்கிறதா வச்சுக்கிறது, சினிமா பார்க்கறதா பார்த்துக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடாதெல்லாம் வந்து பார்க்கறதா தேடி தேடி பார்க்கறது. இதான் என்னது? மனோ இச்சையை பின்பற்றான், ஒருத்தன் ஃபாலோ பண்றான். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல யூடியூப்ல யார் யாரையோ ஃபாலோ பண்றான். அவன் ஏன் அதை ஃபாலோ பண்றான்னா அவன் தன்னோட மனோ இச்சையை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றான். ஆமாவா இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. என்ன இல்லை? செல்ஃப் கண்ட்ரோல் என்ன? ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், வயிறு, இப்போ என்னுடைய வயிறு ஒரு அளவு, உங்களுடைய வயிறு ஒரு அளவு. ஆமாவா இல்லையா? இப்போ வயிறு சொல்லுது, சொல்லுமா சொல்லாதா? போதும், உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, பசி போயிருச்சு. இது என்னது? லிமிட்.
அப்போ மனசு சொல்லும் இல்லை டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொரு பிளேட் சாப்பிடு. சொல்லுமா சொல்லாதா? அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் நினைக்கிறான் இல்லை போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டான்னா அதுக்கு பேர் என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். இல்லை இன்னொரு பிளேட்டையும் போடு அப்படின்னா ஒரு நாள் போட்டால் தப்பு இல்லை, டெய்லி அதே மாதிரி ஒருத்தர் இருக்கானா அதுக்கு பேர் என்னது? அது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அது ஷஹவத் தான். அது ஒரு ஷஹவத் தான். எது இந்த மாதிரி இருக்கிறது, சரிங்களா? அப்போ இது அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னா, முதல்ல அல்லாஹ் ஒருத்தனை அழிக்க போறான்னா, அல்லாஹ் ஒருத்தனை இப்போ நமக்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிருக்கான் அப்படிதானே? அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தனை அழிக்கிறதுக்கு டிக்ளேர் பண்ணிட்டான்னா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்னத்தை ஏற்படுத்துவான்? என்ன ஏற்படுத்துவான்? அதான் சொல்ல தொழுகையை என்ன செய்வான்? அவனை பால் அடிக்க செய்வான். அவங்ககிட்ட என்ன இருக்கும்? தொழுகை இருக்காது, பால்படும். பள்ளியோட என்ன இருக்க மாட்டான்? தொடர்பில் இருக்க மாட்டான், கனெக்ஷன் இல்லை. பள்ளியோடைய கனெக்ஷன் இல்லைன்னா அல்லாஹ்வோட எப்படி கனெக்ஷன் ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய பள்ளி தொழுகையை கடமையாக்குனது யாரு? அல்லாஹ். நாளைக்கு கூலி கொடுக்க போறது யாரு? அல்லாஹ். பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோட தொழுகணுன்ற சட்டத்தை கட்டளையை இட்டது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நம்பி இருக்கிறோம்ல. அல்லாஹ் நம்புறதுன்னா என்ன? ஆமன்து பில்லா சொல்லிட்டு அல்லாஹ் நம்பியாச்சா? செயல்பாடுகள் அல்லாஹ் என்னென்னலாம் சொன்னானோ இதை செய் அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? சமீஅனா கேட்டோ வ அத்தாஅனா கட்டுப்பட்டோம், சரண்டர். யார் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்லிட்டானா என்ன? குர்ஆன் வசனத்துல இருக்கா? குர்ஆன் வசனத்துல சொல்லப்படுதா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் தொழணும், நேரத்துக்கு என்ன செய்யணும்? தொழணும் அப்படின்னு சொல்லப்பட்டா என்ன செய்யணும்? கேட்கணும். அத்தாஅனா கட்டுப்பட்டணும், சரண்டர். யார்கிட்ட? அல்லாஹ். இல்லைன்னா அல்லாஹ் அவங்கிட்ட தொழுகை இல்லாம ஆக்கும். ஃபர்ஸ்ட் பள்ளியோட ஒருத்தர் கனெக்ஷன் என்ன செய்வாரு? தொழுகைக்கு வரமாட்டார். தொழுகைக்கு வரலைன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? வத்தபஅ ஷஹவாத். அவர் என்ன செய்வாரு? மனோ இச்சைகளை பின்பற்றுவார். அவங்க வயசுக்கு தகுந்தாப்புல மனோ இச்சைகள் இருக்கும். நமக்கு என்ன மனோ இச்சை? சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்கள் அல்லது ஆபாசமான விஷயங்கள், பார்க்கக்கூடாத விஷயங்கள். நம்ம வயசுக்கு அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்க்கக்கூடாது. சோசியல் மீடியாலாம் வச்சுருக்கான், செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், சென்சிட்டிவ் கண்டென்ட் போடுவானா இல்லையா? 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த இமேஜ் என்ன செய்யணும்? பார்க்க. என்ன இஸ்லாம் சொல்லுது? உனக்கு மார்க்கம் தடை செஞ்ச எல்லாமே சென்சிட்டிவ் கண்டென்ட் தான். மார்க்கம் ஹராம்னு சொல்லிடுச்சுல்ல, அது எல்லாமே என்னது? சென்சிட்டிவ் கண்டென்ட். அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டை நீ பார்த்தா அதுக்கு பிறகு என்னது? அதுவும் ஒரு விதமான மனோ இச்சையை பின்பற்றுவது தான். அப்போ மனோ இச்சையை நீ எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றது அதிகமாக்கிட்டே போறியோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆகும்? தொழுகை இது இன்க்ரீஸ் ஆக தொழுகை என்ன செய்யும்? டிக்ரீஸ் ஆகும், குறையும். நல்லா நீ கவனிச்சு பாருங்க. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம மற்றவங்களை வேல்யூ பண்றதுக்கு இல்லை, நம்மளை. நான் ஒரு மாணவனா இருக்கேன், என் தொழுகை ஏன் கெடுது? ஏன் பள்ளிக்கு என்னால் என்ன செய்ய முடியல? சரியா வர முடியல. இந்த பள்ளியில் ஒரு தர்பியா வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாரம் என்ன செய்கிறாங்க? ஜேஒஎம் வகுப்பு நடக்குது. ஏன் என்னால் வர முடியல? ஏன்? டைம் இல்லையா? வரக்கத்தான் இருக்கு. நமக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய பருவம்தான் நேரமும் சக்தியும் ஆற்றலும் ஞாபகத்திலும் இருக்கக்கூடிய பருவம். ஆமாவா இல்லையா? ஹிஃபுல் மதரசால 60 வயசுக்காரங்களே அட்மிஷன் போடுறாங்க. ஹிஃபுல் மசாக்கு 60 வயசுல இருக்கிறவங்க எடுக்கிறாங்களா? யார் எடுக்கிறாங்க? உங்களை போல இருக்கக்கூடியவங்க தான் எடுக்கிறாங்க. 7 வயசு 8 வயசு எடுக்கிறாங்கல்ல. ஏன்? குர்ஆனை மனனம் செய்வதற்கான சரியான ஞாபகத்திறன் எப்ப இருக்கும்? இப்ப அந்த மாணவர் பேசினாரு நட்பண்புகள் பத்தி சில வசனங்கள் பார்க்காமே சொன்னாரு. அதே மாதிரி சல்மான், அதான உங்க பேருமா? சல்மான் பேசும்போது நிறைய வசனங்கள் பார்க்காம என்ன செஞ்சாரு? பேசினாரு. இப்ப இந்த மனன சக்தி உங்களுக்கு தான் இருக்கும்.
இதே பேப்பரை கொண்டு போய் ஒரு 50+ இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்து பேசுங்கன்னா பேச முடியுமா? இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? கல்விக்கு கல்வி. நம்ம ஒரு மதரசால படிக்கிறோம், அப்படியா இல்லையா? ஜேஓஎம் கிளாஸ் கல்வியை படிக்கிறோம், வரலாறுகள் படிக்கிறோம், அக்லாக்குகள் படிக்கிறோம், பாவங்களை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு வகுப்பு தொடர்ச்சியாக ஒரு வகுப்பில் என்ன செய்கிறோம்? பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். மாணவருக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? தாலிப். தாலிப்னா என்ன? மாணவர். ஆனால் அரபியில் தொலப அப்படின்னா தேடுறவன் அர்த்தம், தேடுறவன். இப்போ மாணவன்னா என்ன அர்த்தம்? கல்வியை தேடுபவன். நம்ம தேடுறோமான்னா என்ன முழுசா அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் மாணவன்னா என்னவா இருக்கணும்? கல்வியை தேடக்கூடியவனாக இருக்கு. அப்போ கல்வி கிடைக்கக்கூடிய இடம் எது? ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல். இப்போ அதோட நம்ம என்ன செய்யணும்? எந்த காலத்திலையும் நம்முடைய நப்சை என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலை விட்டு தூரமாகிற மாதிரி மாற்றிக்க கூடாது, அப்படி யோசிக்க கூடாது. ஏன்? அல்லாஹ்வோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு இடமே இது பள்ளி தான். நம்ம பிராக்டிஸ் பண்ற அந்த 7 வயசுல இருந்து நாளைக்கு மவுத்தாகக்கூடிய வயசு வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு கூட வெளியே வந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸ் சில நண்பர்களை விட்டு விலகி வந்துடலாம். ஆனால் எப்போவுமே அட்டாச்சு ஒரு கனெக்ஷனோடு ஒரு தொடர்போடு இருக்க வேண்டிய இடம் இது பள்ளிவாசல். ஒரு நாளைக்கு 5 வேளை என்ன செய்யணும்? தொழணும். அதுபோக மதரசாக்கள் குர்ஆனை ஓதணும், இன்னும் அதிகப்படுத்தணும். அதுபோக இது போன்ற கல்வி வகுப்புகள் என்ன செய்யணும்? கட்டாயமாக நம்மளை ஈடுபடுத்தும். ஏன்? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் நமக்கு கயிறை நாடுறான், நமக்கு நல்லதை நினைக்கிறான்றதுக்கு அர்த்தமே என்னது? அந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்ந்து குர்ஆன் வசனங்களை கேட்கறது, படிக்கிறது. சரிங்களா? இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த சூழல் இருக்குமா? இருக்காது. அப்போ நம்மளை என்ன செய்யணும்? இன்னும் இப்போ நீங்கள் படிக்கிறது ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு முயற்சி. இன்னும் என்ன செய்யணும்? நம்ம அதிகமாக படிக்கணும். நமக்கு என்ன இருக்கு? நமக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. எங்க இருக்கு? மருவா ஸ்டோர் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? மருவா ஸ்டோர்னா தெரியும், லைப்ரரி எங்க இருக்குன்னு தெரியாது. மருவா ஸ்டோருக்கு அப்படியே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வெளிச்சம் நூலகம். என்ன பேரு? வெளிச்சம் நூலகம். உங்க உஸ்தாதிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டான லொக்கேஷனும் என்ன செய்வாங்க? கூகுள் மேப்பில் அடிச்சினாலே வரும். மேப்பில் வெளிச்சம் நூலகம்னு அடிச்சிங்கன்னா என்ன செய்யும்? வரும். நம்மளை உண்மையாலுமே நம்ம படிக்கணும்னா என்ன செய்யணும்? சும்மா இந்த ஃபோனில் எடுத்து இப்படி படிக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, இங்கேருந்து வெளியே போனோன்னு போயிடும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? லைப்ரரிகளுக்கு போகணும். அங்கே என்ன இருக்கும்? ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, அக்கீதா கிதாபுகள் இருக்குது, இன்னும் நிறைய நம்ம படிக்கிறதுக்கான என்ன இருக்குது? ஊருப்பட்ட கிதாபுகள் அங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாம் தமிழில் தான் இருக்குது. என்ன செய்யலாம்? நம்ம தாராளமாக எப்போ வேணாலும் போய் எடுத்து படிக்கணும். சரியா? யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் கட்டாயமாக போகணும். லீவு நாளில் ஒரு 1/2 hour என்ன இங்கேருந்து ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு அங்கே போகிறோம். என்ன சில மாணவர்கள்லாம் பார்த்தா 4 பேர் 5 பேரோ என்ன செய்கிறோம்? அங்கே சாப்பாடு, இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், அங்கே இது நல்லா இருக்கும்னு என்ன செய்கிறான்? சொல்கிறான். பள்ளிக்கு கிளாஸுக்கு வர சொன்னால் மட்டும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. பள்ளிக்குனா மட்டும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஷவர்மா சாப்பிட்றதுக்குன்னா குரூப்பாக போகிறான். இங்கிருந்து அங்கே இருக்கிற சாயா கடைக்கு குரூப்பாக போகிறான். அப்போ அவங்க அம்மா பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லை, நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம ஒரு குரூப். என்ன குரூப்? நல்ல ஒரு குரூப், மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு குரூப், பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு குரூப், லைப்ரரிக்கு லீவு நாட்களில் விடுமுறை நாட்களில் போகக்கூடிய ஒரு குரூப். அப்படி போனோம்னா தான் என்ன கிடைக்கும்? நல்ல வார்த்தைகள். ஒரு புக்கை நீங்கள் படிச்சீங்கன்னா தான் தமிழ் வார்த்தைகள் என்ன செய்யும்? நமக்கு பேசுறது கஷ்டப்படுறோம்ல, ஏன் வரல? வார்த்தைகள் கிடைக்கல. அப்படித்தானே? வார்த்தைகள் கிடைச்சா ஈஸியாக என்ன செஞ்சிருவோம்? பேசிடலாம். நம்ம சொல்ல வந்ததை என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். சரிங்களா? அப்போ அமல்கள் செய்யணும், உண்மையை என்ன செய்யணும்? நிலைநாட்டணும், பொறுமையை கடைபிடிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். இது போன்ற மன்றங்களை பயன்படுத்தி என்ன செய்யணும்?
அதை பேச பழகணும். நாளைக்கு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் சொல்லணும்னா படிச்சிருந்தா மட்டும் போதாது, என்ன வேண்டும்? சொல்லக்கூடிய பேச்சு திறமை என்ன செய்யும் நமக்கு தேவை. ஆமாவா இல்லையா? ஸ்கூல்ல எத்தனையோ மாணவர்கள் வேற வேற மற்ற இந்த நட்பு என்னது செல்வம் இப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அவங்கள்டெல்லாம் என்ன இருக்கு? பேச்சு திறமை. ஆனா நம்ம எதுக்கு பேசுறோம்? நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றோம். நான் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 30 பேர் இருக்கிறீங்க. என்ன நீங்க இன்னொரு 30 பேர்கிட்ட சொல்றீங்க. இப்படி என்ன ஆகுது? பரவிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கான நன்மை என்ன செய்யும் நமக்கு? நான் வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு என்ன செய்யும்? நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் உஸ்தாத் அப்துல்லா ஃபிர்தௌசி ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு பயான் பேசியிருப்பாங்க. அதை என்ன செய்வார்? அவர் ஒரு தடவை தான் பேசியிருப்பார், ஆனால் அதை ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த நன்மை எல்லாம் என்ன செய்யும்? அவருக்கு போய்கிட்டே இருக்கும். நாளைக்கு உங்களுக்கும் அதே மாதிரி நன்மைகள், நீங்கள் சும்மா இருக்கும்போது, வேற வேலைகள் செய்யும் போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? பேச்சை இன்னும் என்ன செய்யணும்? நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி அதிகமாக படிக்கணும். பள்ளியோடு தொடர்போடு இருக்கு, சரிங்களா? நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது? அப்படியே ஒரு மாதிரியா என்னடா நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில் என்ன செய்யக்கூடாது? சரிங்களா? அப்படிதான் ஷைத்தான் உண்டாக்குவான், சரிங்களா? அதையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வந்தாதான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பேச்சாளர்களை போல என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு பேச்சாளராக வர முடியும். இன்ஜினியர் பிளஸ் தாய், டாக்டர் பிளஸ் தாய், ஹாஃபிஸ் பிளஸ் தாய், சரிங்களா? நீங்க ஆலிம் படிச்சு அப்படி பேச அல்லாஹ் உங்களுக்கு இல்ம கொடுத்துருக்குறோம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியோடு தொடர்போடு இருப்போமா? மார்க்கத்தோடு தொடர்போடு இருப்போமா? மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய லைப்ரரியோடு தொடர்போடு இருப்போமா? இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பேச்சு திறமையை அதிகப்படுத்துவானாக. நம்முடைய கல்விஞானத்தை, நம்முடைய செயல்பாடுகளை நாளை இந்த சமுதாயத்தில் தாவா பணி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களாக உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி புரிய வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னா ஃபஹ்மா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் பல்வேறு செய்திகளை மாணவர்களுக்கு கூடிய சலாஹ் அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மன்றத்தில் 4 மாணவர்கள் அழகான முறையில் பேசுறீங்க. 2 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. மறுமை என்ற தலைப்பில் உரையாற்றிய முகமது செல்வார் மற்றும் போதை இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றிய ஷாரிக் 2 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பரிசுகளை பெறுவதற்காக இவர்களை அழைக்கின்றோம். மாணவர் செல்வானுக்கு நமது சிறப்பு அழைப்பாளரான ஹக்கீம் சலாஹி அவர்கள் இந்த பரிசினை கொடுக்குமாறு அழைக்கின்றேன். இறுதியாக நன்றி உரை அன்வர். அன்பருடைய உரைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் முடிச்சுதான் பண்றோம். இல்ல அன்பருடைய உரைக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நமது அல் மதர்சுல் ஹக் மாணவ பேச்சு பயிற்சி இறுதி தருணத்தில் இருக்கிறோம். இந்த மன்றத்தை எந்த தடையுமின்றி நடத்தி தந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக வரவேற்புரை நிகழ்த்திய நமது மாணவர் ஃபாகிம் அவர்களுக்கும், மேலும் அழகிய முறையில் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதிய மாணவர் அனஸ் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரம். மேலும் நமது சிறப்பு அழைப்பாளரான உஸ்தாத் ஹக்கீம் சலாஹி அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது மஸ்ஜித் ஹக் பள்ளியின் தலைவர் அமீர் அம்சாபை அவர்களுக்கும்
நமது மன்றத்தின் தலைவரான உஸ்தாத் அப்துல்லா ஃபிர்தேசி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைத்து மாணவர்களுக்கும் மேலும் மன்றத்தின் பேசிய மாணவர்களுக்கும் அல் மதர்சத்துல் ஹக் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுக்ரான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான் வாஹிர் தவானான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வாரம்